மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த நாளைக்குரிய அனுதின தேவமன்னா மற்றும் ஜூன் மாதத்தினுடைய வாக்குத்தத்தமாக ஆண்டவர் நமக்கு காண்பித்திருக்கிறதான மிக அருமையான வேத பகுதி ஓசியா 14ஆம் அதிகாரம் 5 6 வார்த்தைகள். நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தைப் போல் மலருவான், லீபனோனைப் போல் வேரூன்றி நிற்பான், அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தைப் போலவும் அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனையைப் போலவும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னை கேட்கிற அன்பான தேவச்சனமே, இந்த ஜூன் மாதத்திலே அவன் நமக்கு பனியைப் போலவும், உபாகமம் 32ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வண்ணமாக மழையைப் போலவும் பனியைப் போலவும் அவன் நமக்கு இருந்து வருகிறதுனால் அவனுடைய பிள்ளைகளாகிய நாம் லீலி புஷ்பத்தைப் போல மலருவோம், லீபனோனைப் போல வேரூன்றி நிற்போம், ஒலிவ மரத்தைப் போல அலங்காரமாய் காணப்படுவோம், கடைசியாக லீபனோனைப் போல வாசனை உள்ளவர்களாகவும் நாம் காணப்படுவோம் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறார். ஆம், நாம் வளரக்கூடியவர்களாகவும் வேரூன்றி நிற்கிறவர்களாகவும் அலங்காரம் உள்ளவர்களாகவும் பிறருக்கு வாசனை வீசுகிறவர்களாகவும் நாம் காணப்படுவதற்கு நம்மிடத்திலே ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால், 14ஆம் அதிகாரத்திலே ஓசியா 14ஆம் அதிகாரத்திலே முதல் வசனம் சொல்லுகிறது, நாம் உண்மையாய் அவரிடத்திலே மனம் திரும்பி வரும்போது, அவருடைய வார்த்தையை கொண்டு அவரிடத்திற்கு திரும்பும் போது அவர் நம்மை வளரச் செய்கிறார், நம்மை வேரூன்றி நிற்க பண்ணுகிறார், நம்மை பச்சையான ஒலிவமர கண்ணை போல அலங்காரமாகவும் லீபனோனைப் போல வாசனை உள்ளவர்களாகவும் நம்மை மாற்றுகிறார். எனவே என்னை கேட்கிற அன்பான தேவச்சனமே, நீங்கள் மனம் திரும்புங்கள், அவருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள், உதடுகளின் கனியாகிய சோத்திர பலிகளை அவருக்கு செலுத்துங்கள், நிச்சயம் உங்களிலே மகிமைப்படுவார், உங்களை ஆசீர்வதித்து சகலத்திலும் மேன்மைப்படுத்துவார் என்கிறதிலே கொஞ்சமும் சந்தேகமில்லை. ஆமென்.